அநேக வேத பண்டிதர்கள் அல்லது வேதத்தை படிக்கிறவங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னா, புதிய எருசலேம் நித்தியத்துல உலகத்தில் இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க காட்டுற ஆதாரம் வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 2 புதிய எருசலேம் ஆகிய தேவனுடைய நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை கண்டேன் சொல்றாங்க. அதே அதிகாரம் 9-10 7 வாதைகளை உடைய 7 தூதர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானனுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி என்னை உயர்ந்த பருவத்தின்மை கொண்டு போய் நிறுத்தி தேவனுடைய நகரமாகிய பரிசுத்த பர்வதமும் புதிய எருசலேம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிற எனக்கு காண்பித்தான். அது விதமாக இருந்தது என்று அதை வர்ணிச்சிருக்கிறது. இந்த 2 இடத்திலையும் அது பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று எழுதியிருக்கிறது. ஆனால் பூமிக்கு வருது என்று சொல்லவில்லை. பூமியிலே புதிய பூமி இருக்கும் நித்தியத்துல, புதிய பூமி. ஆனா புதிய எருசலேம் நடுவானத்தில் இருக்கும். இதைத்தான் அன்றைய சாராஜி நூதன சாலேம் வந்திறங்கும் நடுவானமிதில் அலங்கரிப்பாய் ஆட்டுக்குட்டியானவர் இருந்தே அன்று சந்தோஷ சுபமங்கலம் அப்படி பாடினாங்க. எனவே நித்தியத்துல புதிய எருசலேம் மத்திய ஆகாயத்துல இருக்கும், பூமிக்கு வராது. எனவே பூமியில நம் மத்திய ஆகாயத்துல தேவனோட இருப்போம் என்பதுல சந்தோஷமா இருப்போம்.